வணக்கம் மக்களே, இன்னைக்கு ஜூன் 2ஆம் தேதி நம்ம ஃபேமிலி மெம்பர் அகில் சிவாக்கு இன்னைக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பா. வாழ்க வளமுடன். வாங்க இன்னைக்கு ஒரு ரெசிபி பார்க்கலாம். கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு செவக்கட்டும். ஒரு 10 மிளகு, ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். எண்ணெயிலே நிறைய தாராளமாக பெருங்காயம் போட்டுக்கலாங்க. இப்போ இதை ஒரு கப்பில் எடுத்து வச்சு இதே கடாயில் இன்னும் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. இந்த அளவுக்கு இஞ்சி, ஒரு 3 பச்சை மிளகாய் உடச்சி போட்டுக்கிறேன். லைட்டாக வதக்கிட்டு நல்லா ஒரு கட்டு புதினா அரைச்சி வச்சுருக்கேங்க. புதினா துவையல் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். இந்த மாதிரி வதக்கும் போது இந்த அளவு வதங்கினா போதுங்க. தண்ணி இல்லாமல் புதினா போட்டோம்னா கிளம்ப வதங்கிடும். தண்ணி இல்லை பாருங்கள், நல்லா பிழிஞ்சிட்டு போடுங்க. இப்போ வதக்கின புதினா, பச்சை மிளகாய், இஞ்சி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவு தேங்காய். புதினா இந்த துவையல் தகுந்த அளவுக்கு புளி போட்டுக்கிறேங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றாமல் கட்டியாக இதை அரைச்சிட்டு பாதியில் நம்ம வதக்கி வச்சு இந்த கடலைப்பருப்புலாம் அரைச்சி கொண்டு வந்துடுறேங்க. இது மாதிரி குறைன்னு அரைச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். பாருங்கள், பார்க்கவே பச்சையாக இருக்குது. ஒரு சாம்பார் வச்சுட்டு வாழைக்காய் வறுத்து இது சைட் டிஷ்ஷாக வச்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது என் ஸ்டைல் ஆஃப் புதினா துவையலுங்க. பார்க்க பச்சை பசேன்னு சூப்பராக இருக்குங்களா? செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.